லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வழுதலங்காய், உப்பு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துட்டு அதே கடாயில் தேங்காய் எண்ணெயாகவும் சேர்த்துருந்தேன். அதில் வந்து சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்க போகிறேன். அது இதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு இடையில சம்மந்தி அரைச்சிடலாம். அது ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 சின்ன வெங்காயம், ஜீரகம், வத்தல் பொடி, அதுக்கப்புறம் சின்ன துண்டு புளி, 3 பூடு, அதுக்கப்புறம் உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காயும் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு அப்பளம் வந்து பொரிச்சோம்ல அதில் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பப்பட சம்மந்தி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இப்போ வழுதலங்காய் வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல அதை போட்டு முட்டையும் உடச்சி ஊற்றி ஆம்லேட் மாதிரி ஊற்றி பொரித்து கொடுத்துறணும். இது எதுக்குன்னா காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி ஒரு வேலை பார்த்துட்டா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஆம்லேட்டுன்னு சொல்லி சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா எந்த வெஜிடபிள் பிடிக்கலைனாலும் முட்டைக்குள்ளே போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். அதே மாதிரி இல்லைன்னா அந்த காய்கறியை போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணிடுறது. அப்போ ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ சோறு, அதுக்கப்புறம் சம்மந்தி, முட்டை, அப்பளம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து 50-50 பிஸ்கட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து அந்த வழுதலங்காய் கூட்டு இருந்துச்சுல அதுவும், சம்மந்தி, அதுக்கப்புறம் மீன்